ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரவணன் மயில் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு பாண்டியனும் கோமதியும் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சரவணன் அஞ்சலியவும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அப்போ சரவணன் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழதான் செய்யுது. அந்த இடத்துல நம்ம சரவணன் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு கூட யோசிக்கிறாரு. எங்கே நம்மளை கன்வின்ஸ் பண்ணி மயில் கூட சேர்ந்து வாழ வச்சுடுவாங்களோ அப்படின்னு. ஏற்கனவே நம்ம ராஜிக்கும் முத்துவேலுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்து அந்த ட்ராக் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் கதிரையும் ராஜியையும் ரொம்ப நல்லா ஏற்றுக்கிட்டாங்க. அங்கே சந்தோஷமாக போயிட்டுருக்கிற சமயத்தில் இங்கே இப்படி ஒரு ட்ராக்கு. நம்ம சரவணன் அஞ்சலி 2 பேரும் எதார்ச்சியாக கோவிலில் மீட் பண்ணி பேசினதை நம்ம மயிலோட அம்மா பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே நேரடியாக போய் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. சரவணன் அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு கடைக்கு போயிட்டாரு. நம்ம அஞ்சலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏற்கனவே அவங்க பேசினதை தாங்கிக்க முடியாமல் வீட்டில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஆச்சு, கோவிலுக்கு தானே போனேன், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வெளியே இருந்துட்டு ஏன் அஞ்சலி அப்படின்னு சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா மயிலோட அம்மா. அவங்க ஏற்கனவே பஜாரித்தனமாக தான் பேசுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவங்க சும்மாவாக இருப்பாங்க. பயங்கரமாக பேசுகிறாங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன், என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி குட்டிச்சவராக்கிட்டியே, ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சோம், அவனுக்கு குழந்தை பொறுக்க போகுதுன்னு தெரிஞ்சோம், அவன் கூட என்ன பேச்சு உனக்கு, நீ எல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணா, உங்கள் பொண்ணை இப்படி தான் வளர்த்து வைப்பீங்களா அப்படின்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. அவங்க இருந்துட்டு என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு நம்ம அஞ்சலியோட அம்மாலாம் பேசுகிறாங்க. ஆனால் அஞ்சலி எதுவும் பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய், அதாவது மயிலோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சரவணன் கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் கூட உனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னா எதுக்காக அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற, நீ சொல்கிறத நான் நம்பணுமா, என் காதில் நான் பூ சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் எப்போவுமே சரவணனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் எதுவும் இங்கே நடக்க போகிறதில்ல, ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசணும், அது சரியான நேரத்தில் நீங்கள் பார்த்ததுனால அது உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணது எதார்ச்சியாக தான், மற்றபடி பிளான் பண்ணியெல்லாம் நாங்கள் மீட் பண்ணலை, நாங்கள் மீட் பண்ணி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொன்னால் நம்பிடணுமா அப்படின்னு. நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்றாங்க. அப்போது அவங்க பேசுகிறது தான் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு எதுனாலும் பேசுவாங்க இல்லை. அதனால் அஞ்சலியோட அம்மாவும் அப்பாவும் உங்களை மாதிரி நாங்கள் கிடையாது, ரொம்ப மானமுள்ள குடும்பம், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, ஏற்கனவே என் பொண்ணாலும் நாங்கள் உடஞ்சி போயிருக்கோம், வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கிறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமாகி விவாகரத்தாகி இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாமே, அதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன என் மாப்பிள்ளைய கைக்குள்ளே போட்டுக்க பார்ப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே நாங்கள் 2 பேரும் மனசார நேசித்தோம், சரவணன் என்னை வேண்டான்னு சொல்லி விலகிட்டாரு, அதுவுமே அவங்க அப்பா அம்மா மேலே இருக்கிற மரியாதைனால தான். என் குடும்பத்தில் என்ன தவிர வேறு யாருமே பிள்ளைங்க கிடையாது, நான் ஒரே பொண்ணு, இருந்தாலும் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் நிற்கும்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்காக யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா மேற்படி எங்களை பற்றி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. இப்போ என்ன, சரவணன் கூட நான் பேசக்கூடாது அவ்வளவு தானே, நான் பேசவே மாட்டேன், அதை சரவணன்கிட்டையும் போய் சொல்லிடுங்க, இனிமேல் அஞ்சலி பேச மாட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மயிலோட அம்மா மறுபடியும் கூட அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்ன அஞ்சலி இதெல்லாம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு தெரியும்ல சரவணன் அப்படின்றாங்க. ஆமாம், அது என்னாச்சு, ஏன் அவர் கூட மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கிறியா, என்ன அஞ்சலி அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படி தான் சொன்னார், அவரோட கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு எப்படியோ அப்படி தான், அவருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தார், இப்போ அவங்க ஒய்ஃபுமே டிவோர்ஸ் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கோர்ட்டில் இன்னும் 1 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா முடிவு பண்ணால் அது கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும், அப்படி இல்லாட்டினா விவாகரத்து கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி. ஆனால் இவங்க 2 பேருமே ஒரே முடிவில் தான் இருக்காங்க. யார் சொன்னாலும் மயில் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் தான் சரவணன் இருக்கார். ஆனால் அவர் ரொம்ப பாவம்ப்பா, அவருக்கு மயிலை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணும்போது போக போக மயில் ஏதேதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சு அதை கேட்டப்போ சரவணனோட கேரக்டரையே அவங்க தப்பாக பேசியிருக்காங்க. அது மட்டுமா ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயும் பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வரதட்சணை அது இதுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ஜெயிலில் உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஒரு நாள் முழுக்க குடும்பமாக ஜெயிலில் போயிட்டு உட்காந்துட்டு இருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ சரவணனுக்கு அவங்க அந்த குடும்பத்து மேலே நல்ல
அபிப்பிராயமே கிடையாது. இப்போ கூட அவங்க வந்து பேசினாங்க. கோவிலுங்கிறதுனால சரவணன் அமைதியாக இருந்துட்டானே தவிர மற்றபடி எந்த காரணத்துக்காகவும் சரவணன் மயிலை ஏற்றுக்கிறதா இல்லை. அதனால தான் நான் சரவணன் கிட்ட பழையபடி பேசினேன். இப்போ கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு. என்ன இருந்தாலும் உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னாலும் அது சுதந்திரமாக எடுங்க. என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. இவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் வந்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு அஞ்சலி அழுகுறாங்க. உன் வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோம். சரவணன் நீ காதலிக்கிறேன்னு சொன்னப்பவே நாங்கள் பேசி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரவணனே தயாராக இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்புறம் என்ன, என்னைக்கோ ஒரு நாள் உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் இன்னைக்கு திரும்ப உன் லைஃப்பில் வரான்னா அவனை ஏற்றுக்க முடியுமா என்ன? பரவாயில்ல விடு அஞ்சலி, நீ இப்படியே கூட இருந்துரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நீ போய் மாட்டிக்காத. பார்த்தல அவங்க பொண்ணுக்காக அவங்க என்னனாலும் பேசுகிறாங்க. அங்கே போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழவா முடியும்? வேண்டாம், அவனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் ஏற்கனவே சரவணன் கிட்ட அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவாக எடுங்க, என்ன மனசில் வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பெற்றவங்களாம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம சரவணனுக்கு தெரிய வருது. ஏன்னா சரவணன் அஞ்சலிக்கு கால் பண்ணுறாரு. அஞ்சலி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அஞ்சலியோட அம்மா தான் ஃபோன் அட்டன் பண்ணி யார் பேசுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சலி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு. நான் அஞ்சலியோட அம்மா பேசுகிறேன்ப்பா அப்படின்றாங்க. ஆண்டி அஞ்சலி கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அஞ்சலி இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டா தம்பி, தயவு செஞ்சு இனிமேல் அவளுக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அம்மா எதுவும் சொல்லாதம்மா அப்படின்றாங்க அஞ்சலி. என்ன அஞ்சலி எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்கிறா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் ஃபோனை வச்சிடுறேன். இனிமேல் தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, அஞ்சலி கிட்ட பேசாதீங்க, அஞ்சலியை பார்க்க வராதிங்க, அவளுக்கு ஃபோனோ மெசேஜோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. சரவணனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. திரும்பவும் கால் பண்ணுறாங்க. அவங்க அதாவது நான் பேசுகிறேன் அப்படின்னு அஞ்சலி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது என்ன அஞ்சலி, அம்மா எதேதோ சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சரவணா, இந்த பிரச்சனை இதோடு விட்டுடலாம், நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. மயிலோட அம்மா ஏதாவது பேசினாங்களா, வீட்டுக்கு வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. போய் சொல்லாமல் சொல்ல அஞ்சலி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாரு. ஆமாம் சரவணா, அவங்க இங்கே வந்தாங்க, தெருவில் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி எங்கள் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பேசினாங்க. அது அவங்களோட இடத்துல அவங்க பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க பேசுகிறாங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ வந்து அந்த விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு, அது வரைக்கும் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அஞ்சலிக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் வந்ததுக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் பாட்டுக்கு நேராக நம்ம மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு, எதுக்காக அஞ்சலியோட வீட்டுக்கு போனீங்க, என்ன பேசுனீங்க, நான் அஞ்சலி கூட பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் பொண்ணும் விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டால, நானும் அவளும் பிரிய போகிறோம், இதுக்கப்புறமும் நான் ஒண்டி கட்டியாக இருக்கணுமா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருந்தேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்றாங்க மயில். ஆனால் நம்ம சரவணனுக்கு கோவம் வந்துடுது. உன் அம்மா இதுக்கு அஞ்சலி வீட்டில் போய் தேவையில்லாமல் பேசிட்டு வரணும், உன் வாழ்க்கையை கெடுத்தது உன் அம்மா தானே தவிர அஞ்சலியோ இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ கிடையாது, எதுக்காக நீங்கள் பண்ண தப்பையெல்லாம் அடுத்தவங்க மேலே இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ கண்டவ கூட சுற்றிக்கிட்டு இருப்ப, வாயும் வயிறுமாக இருக்கிற என் பொண்ணை விட்டுட்டு, ஆனால் நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாதா, இதை விட அசிங்கமாக கூட பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையையும் நாசம் பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியமாக உங்களால் பேச முடியும்னு சொல்லி அங்கே இருக்கிற கல்லை தூக்கிட்டு வந்து நம்ம மயிலோட அம்மா மேலே அவங்க அப்பா மேலே போடுறதுக்கு அவ்வளோ கோபமாக வராரு சரவணன். ஒரு வழியாக அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு கையை எடுத்து கும்பிட்டு, எந்த காரணத்துக்காகவும் இனிமேல் நாங்கள் உங்கள் பக்கமே வரமாட்டோம், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க, நாங்கள் பண்ண எல்லா தப்புக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படி சாஸ்டாகமாக காலில் விழ போகிறாங்க மயில். ஆனால் சரவணன் எதுவுமே பேசாமல் அவங்கள எல்லாரையும் ஒரு முறைச்சிட்டு, இதுக்கு மேலே அஞ்சலி விஷயத்துலையோ இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களையோ ஏதாவது பேசுனீங்க அப்படின்னு தெரிஞ்சது வந்து குடும்பத்தோட குழி தோண்டி புதைச்சிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது மயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. மயிலோட அம்மாவை பிடிச்சி தரன்னு உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க நீ, எதுக்குமா அஞ்சலி கிட்ட போய் பேசின அப்படின்னு கேட்குறாங்க. மயில், உனக்கு தெரியாது மயில், அவனும் அந்த அஞ்சலியும் கோவிலில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன், போய் கேட்குறேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படி இப்படின்னு உன் புருஷன் எவ்வளோ திமிராக பேசினான் தெரியுமா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு தான் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசிட்டு வந்தேன், இனிமே இவனே போய் பேசினாலும் கூட அந்த பொண்ணு வந்து அவன் கூட பேச மாட்டா, இப்போ நான் நினச்சது நடந்துருச்சுல்ல அப்படின்றாங்க. அம்மா போதுமா, இனிமேல் என் வாழ்க்கையில் தலையிடாத, என் வாழ்க்கை
எப்படி வேணால் போயிட்டு போகுது. தயவு செஞ்சு எனக்காக நான் பேசுகிறேன், எனக்காக யோசிக்கிறேன், என் வாழ்க்கையை சரி பண்ணுறேங்கிற பேரில் எல்லாரோட நிம்மதியையும் கெடுக்காத. அந்த குடும்பத்துக்கு உன்னால் நடந்த எல்லா நல்லதுமே போதும். அதாவது நீ பண்ண பாவங்கள் எல்லாம் என் தலையில் வெடிஞ்சு இப்போ நான் அனாதை மாதிரி நிற்கிறேன். என்னை பெற்ற தாயும் தகப்பனும் கூட என்னை பாரமாக நினைக்கும் போது யாரோ எதுக்காக எனக்காக யோசிக்கணும் சொல்லுங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தெரிஞ்சு பண்ணேன், தெரியாமல் பண்ணேன், உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரியும்ல இந்த வலி எவ்வளோ வேதனையை கொடுக்கும் அவங்களுக்குன்னு. அதுவும் என் புருஷனையே நான் அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவரோட கேரக்டரை தப்பாக பேசியிருக்கேன். இதுக்காக எல்லாம் எனக்கு சரியான தண்டனையை தான் அந்த கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கேன். எப்போவுமே அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையும் என்னால் குறை சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் என்ன தப்பா பேசிட்டாரு, அதுக்குமே நீங்க எல்லாரும் தானே காரணம். நான் எப்படி அவரை கோச்சிக்க முடியும், அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? அவர் விருப்பப்பட்ட எந்த பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவரு மன்னிச்சு என்னை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு தான் அவர்கிட்ட நம்ம கேட்கணுமே தவிர இப்படி எல்லாம் போய் அசிங்கப்படுத்தக்கூடாது. அவர் போற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு என்னமா தகுதி இருக்கு அப்படின்னு மயிலு ரொம்ப ஆவேசப்படுறாங்க. இதுக்கு மேல என் விஷயத்துல ஏதாவது தலையிட்டீங்க அப்படின்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கத்தி பேசினதுல எமோஷனல் ஆனதுல அப்படியே மயக்கம் வருது அவங்களுக்கு. மயங்கி கீழே விழும்போது அவங்கள தாங்கி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாங்க. இவங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். ஹெவியாக எந்த ஒரு டென்ஷனும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், அதிக டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கான பண செலவு, அதுக்கான தேவைகளை கூட நம்ம மயிலு தான் பார்த்துக்கிறாங்களே தவிர எந்த காரணத்துக்காகவும் மயிலு அவங்க அப்பா அம்மா கிட்ட கை நீட்டலை, அவங்கள பண்ண சொல்லியும் கேட்கல. இங்கே இந்த விஷயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மயிலோட அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். அதனால யாருமே போகாமல் வீட்லேயே இருக்காங்க. கோமதிக்கு மனசு கேட்காம நான் போயிட்டு வந்துடுறேங்க மீனாவை கூப்பிட்டுட்டு அப்படின்னும் போது அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் அந்த பொம்பளை அசிங்கப்படுத்தும். நீங்கள் போய் அசிங்கப்பட்டுட்டு வரணுமா? மயிலுக்கு புரியாதா அவங்க அம்மா பேசுறதுனால தான் நம்ம யாரும் வரலன்னு? பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணா அவளை கட்டுனவன் வேணா போயிட்டு வரட்டும்னு, அவனாவது போறதாவது அப்படின்றாங்க. அவனால தானே இவ்வளோ பிரச்சனை, அந்த பிள்ளை வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்குதுன்னு யோசிக்காம அங்கே போய் இவன் பாட்டு கத்திட்டு வருவானா? அஞ்சலி கூட பேச வேண்டான்னு நம்மளும் தான் சொன்னோம். நல்லா சொன்னா என்ன கேட்டானா? அதனால தான் அவங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணது நான் சரின்னு சொல்லலை, ஆனால் எதுக்காக இப்போவே இந்த வேலை இவனுக்கு? இன்னும் 1 மாதம் கோர்ட்டில் டைம் கொடுத்துருக்காங்க. விவாகரத்து பேப்பர் கைக்கு வர வரைக்கும் பொறுமையாக இருக்க சொன்னேன். அவங்க இதவே வச்சுக்கிட்டு என்னன்னாலும் பேசுவாங்கன்னு நான் தான் சொன்னேனே, அதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் வீட்டுக்கு வராரு. டே சரவணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் கும்பலா இருக்காங்க. கண்டிப்பா நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோச்சுப்பாங்க, நம்ம கிட்ட சத்தம் போடுவாங்கன்னு பயந்துட்டு தான் அவர் பாட்டுக்கு உள்ள போனாரு. இவங்க கூப்பிட்டு மயிலு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, தெரியுமா அவனுக்கு அப்படின்றாங்க. தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா ஒரு எட்டு போய் பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. கடையில் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி கடைக்கு நாளைக்கு லீவ் விட்டுடு, நான் போய் கடையை பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த பிள்ளையை ஒரு எட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் எதுவுமே பேசாம சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. என்னங்க ஒரு வார்த்தை கூட பேசாம சரின்னு சொல்லிட்டு போறான் அப்படின்றாங்க. அவனால தான் நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? அதனால தான் அப்படி சொல்லிட்டு போயிருப்பான். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு பேசிட்டு வரட்டும் அப்படின்றாங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. சொல்லு என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, சரவணனும் மயிலும் சேர்ந்து வாழணும் திரும்பவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏண்டி அதில் முடிவு சொல்ல போகிறேன், அது முழுக்க முழுக்க சரவணனோட முடிவு தான் அப்படின்னு. என்னப்பா நீங்கள் அண்ணனோட முடிவுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அண்ணன் வேண்டான்னு முடிவு எடுத்தால் நீங்கள் கோச்சிக்கிறீங்க. அது எப்படிடா வேண்டான்னு சொல்வேன்? குழந்தை வேணுமா, ஆனால் மயில் வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. நீ வேற, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு வாரிசு, என்றைக்குமே மயில் கூட தான் அந்த குழந்தை இருக்க போகுது அப்படின்னா கூட என்றைக்குமே அது நம்ம வீட்டு வாரிசை தான் வளரும். அவள் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்றதா இருந்தாலும் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மயிலு சரவணன் 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க, அவமானப்படுத்திக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்டது சரவணன் அப்படின்னாலுமே அது ஒரு பொண்ணுங்கிறத கன்சிடர் பண்ணலாம். அவளோட சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் அவள் போய் சொன்னா அவங்க நிலைமை என்ன, அதை நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு முறை மன்னிப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவள் உணர்ந்துட்டா அப்படின்னும் போது அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. பட் சரவணனுக்கு பிடிக்கலன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவளை என் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் செத்துருவேன்னு சொல்லியிருக்கான்.
தான். அதையும் தாண்டி எப்படி நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணுவேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னது விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இரு அப்படின்னு தான். குழந்தை விஷயம் தெரியாமல் இருந்திருந்தா விவாகரத்து கிடைச்சதுக்கப்புறம் நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இருந்திருப்பேன். நானே கல்யாணம் கூட பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனால் மயில ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம எப்படி அந்த குழந்தைய கேடு கெட்டு போகட்டும்னு விட முடியும்? அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவங்களோட ஃபினான்சியலாக எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். நம்ம குழந்தை கஷ்டப்படுறத நம்மளால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? அதுக்காகவாது நான் யோசிக்கணும்ல. அதான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு. என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு சொல்றேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சரவணன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மயிலை பார்க்குறாங்க. மயில் வந்து ஒரு மாதிரி சோகமாக எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்ன நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன நடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்படியெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணால் என் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, எப்படியோ போன போகுதுன்னு ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ அப்படின்றாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எல்லா தப்பையும் நாங்களே பண்ணிட்டு உங்களை ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அம்மா கூட சத்தம் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கத்தி கத்தி பேசினதில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மயங்கி விழுந்துட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போகலாம். என்ன இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டினா நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே போய் அவங்களுக்கு நிஜமாவே உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே சரவணனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைக்காக யோசிச்சு ஹாஸ்பிட்டலோட செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மா ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்றாங்க. அவங்க வருத்தப்படட்டுங்க, என்கிட்ட பணம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நானும் வேலைக்கு தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ பார்த்து டாக்டர் வராங்க. நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. மயில் அமைதியாகவே இருக்கும்போது சரவணன் வேறு வழி இல்லாமல் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, இது வரைக்கும் நீங்கள் ஒரே செக்கப் கூட வரல, ஏதோ வேலையாக இருக்கீங்க, வெளியில் போயிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்லையே இதுக்காக வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. சரவணனுக்கு அதுவே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்கல்ல, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஒய்ஃபுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் போயிடுறாங்க. என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம், நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மயில் சொல்றாங்க. சரவணன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போறாரு. போகும்போது சரவணன் மயில் 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்டா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மயிலை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு கிளம்பும் போது டாக்டர் வந்து தெளிவா சொல்லிடுறாங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும், 3 வேளைக்கும் ஃப்ரூட்ஸு கம்பல்சரி, ஃப்ரூட்ஸு நட்ஸ் இந்த மாதிரி எக்கு நான்வெஜ்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொன்னால் எங்கே போகிறது? அந்த வருத்தம் அவங்களுக்கு. அதனால நாங்கள் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலை, உன் புருஷன் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னுறாங்க. இதனால ரொம்ப ரொம்ப கடுப்பாயிடுறாங்க நம்ம மயில். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது, அதான் வேலைக்கு போகக்கூடாது, குழந்தைக்கு பிரச்சனையாகும், உனக்கு பிரச்சனையாகும் டாக்டர் சொன்னதுக்கப்புறமும் நீ வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இப்போ போய் நான் என்னென்னு கேட்குறேன், அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி மயிலோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம கோமதியும் நம்ம ராஜியும் அங்கே வராங்க. வந்த உடனே நம்ம மயிலை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜி. அதுக்கப்புறம் மயில் கோமதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பாசமலை பொழிஞ்சிட்டாலும் அப்படின்னு கட்டுப்பாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம கோமதி சொல்லி, எப்படியாவது என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, ஏதோ நாங்கள் ஒரு முறை தப்பு பண்ணிட்டோம், ஒரே ஒரு முறை அவளுக்கு மன்னிச்சு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லி மயில் கத்துறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறதும் சரிதான், நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டு போல மயில், ஒரு வருஷம் சரவணன் கூட அந்த வீட்டில் இரு, சரவணன் என்ன முடிவு எடுக்கிறானோ அந்த முடிவை நீ தாராளமாக ஏற்றுக்கோ, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சரவணனை கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட முடிவு, இந்த குழந்தைக்காகவாச்சு நாங்கள் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், உனக்கு சரவணன் கிட்ட தானே பிரச்சனை, எங்கள் கூட எல்லாம் பிரச்சனை இல்லைல்ல, நாங்கள் எல்லாருமே உன்னை நல்லா தானே பார்த்துக்குறோம், தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு வா மயில், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. யாரோ ஒரு வீட்டில் போயிட்டு நீ அங்கே வேலைக்காரியாக வேலை செஞ்சுட்ருக்க, அதே மாதிரி நினச்சிக்கிட்டு கூட அந்த வீட்டில் வந்து இருக்கலாம்ல அப்படின்னு, இல்லை நான் வரல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க மயில். இருந்தாலும் ராஜியும் கோமதியும் அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாருமே கோவப்படுறாங்க, முக்கியமாக பாண்டியன், என்ன முடிவு எடுத்து வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்ன விஷயத்தையும் மயிலோட அம்மா சொன்ன விஷயத்தையும் சொல்றாங்க. உனக்கு சோறு போடுறதே பெருசு, உன் பிள்ளைக்கும் சோறு போட முடியாது, எவன் அந்த பிள்ளைக்கு தகப்பனோ அவன் சோறு போடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏன் காதுபட அவங்க அம்மா பேசிட்டு இருந்தாங்க. என்னால் எப்படிங்க அப்படியே விட்டுட்டு வர முடியும், நம்ம குழந்தைய பற்றி அவங்க பேசுகிறத நான் எப்படிங்க ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரிலாம் நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. சரவணனுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் மயில் நம்ம வீட்டில் இருப்பா, அதுக்குள்ளே 2 பேருக்கும் ஒத்து போகுது, 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக
நிரந்தரமாக சேர்ந்து வாழட்டும், அப்படி இல்லைன்னா அவங்களோட முடிவு தான், என்னன்னாலும் பரவாயில்ல. ஒருவேளை விவாகரத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த குழந்தைக்காகவாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு, இல்லை வேண்டாம் குழந்தை தான் எங்களுக்கு முக்கியம்னு 2 பேருமே குழந்தை விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கட்டும். அந்த முடிவுக்காக மட்டும்தான் மயில் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். நாளை பின்ன நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்க கூடாதுங்க. அதுக்காக தான் மயிலோட அம்மா மயிலை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அவள் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு மயில் அந்த குழந்தையையும் அவளையும் பார்த்துக்கிட்டா. அவங்க பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் விட்டுட்டு வர முடியல. ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. நான் 2-3 நாளில் என் முடிவை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு பாண்டியனுமே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. கோமதி சொல்றது ஒரு பக்கம் ஓகே அப்படின்னு தோணினாலும் சரவணனோட மனசுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுட்டாங்க. சரவணன் எவ்வளோ பாவம் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. ஆனால் போக போக 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் முடிவெடுப்பாங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.